எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படின்னு என் பெரிய பையனை விட்டுட்டு திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா என்னடாச்சு, ஏன்டா ஓடுறேன்னு கேட்டாம்மா. வீடியோ எடுக்காதம்மா, ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னா. ஏன்டா அப்படின்னாம்மா. வீடியோ எடுத்தேன்னு எனக்கு வெக்க வெக்கமாக வருதுமா அப்படின்னா. எது வெக்க வெக்கமாக வருதா, இதெல்லாம் எப்போ இருந்துடா உனக்கு வருது, சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை கிண்டல் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்தேன். வானம் எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு இருக்கிற பிஸியான லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம ரசிக்க மறந்துடுறோம்ல. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு என் சின்ன பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவிட்டு லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போலீஸ் பேட்ச்னு ஒன்று மாட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். என்னடா இதுன்னு கேட்டால் வாயை திறந்தாலே போலீஸ் ஆஃபீஸரு, போலீஸ் காரு, ஆம்புலன்ஸு, ஃபயர் ட்ரக்கு இதே தாங்க அவன் வாயிலேருந்து வரும். சரி, இது காஃபி நம்பர் 2. காஃபி இல்லைன்னா நம்மளால் சர்வைவே ஆக முடியாது. காஃபியை குடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, இங்கே பாருங்களேன், இந்த கவர் உங்கள்கிட்ட நான் காட்டணும்னு நினச்சேன். கவரில் ஸ்மைல் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சிலு, நோட்டு இதெல்லாம் வந்து என்னோடய பெரிய பையன் ஸ்கூலில் அவங்க டீச்சர் கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கு முன்னாடி மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை. இத்தனைக்கும் எங்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மி தாங்க. நம்ம ஊர்லலாம் லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு பேப்பரில் ஆல் தி பெஸ்ட்னாவது டீச்சருங்க எழுதி கொடுக்குறாங்களா, கொடுத்தா நல்லா தான் இருக்கும்ல.